வாங்க ஒரு சாதாரண உயிரியல் ஆய்வக கையேட்ட பாப்போம். ஆனா இது வெறும் புத்தகம்னு நினைச்சிராதீங்க. இது ஒரு மேப் மாதிரி. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோ உலகத்துக்குள்ள நம்ம போகப் போற ஒரு பெரிய சாகச பயணத்துக்கான வழிகாட்டி. ரெடியா? கத்துக்கிறது எப்போ வெறும் புத்தகத்தை படிக்கிறத தாண்டி ஒரு அட்வென்ச்சரா மாறும்? இந்த ஒரு கேள்விதான் செய்முறை அறிவியலோட இதயமே. வாங்க இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். நம்ம பயணத்தோட முதல் பாகம் ஆய்வகத்துக்கு ஒரு இன்விடேஷன். இங்க நாம சும்மா தியரிய மட்டும் படிக்க போறதில்ல, அறிவியல்ல நம்ம கைகளால தொட்டு ஃபீல் பண்ணி கத்துக்க போறோம். ஆனா ஏன் இந்த பிராக்டிகல்ஸ் இவ்ளோ முக்கியம்? கல்விங்கிறது ஒரு மாற்றத்துக்கான கருவி. சிம்பிளா சொல்லணும்னா, நாம இந்த லேப்ல கத்துக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த சமூகத்துல ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரணும். இதுதான் இந்த கையேட்டோட உண்மையான நோக்கம். பாருங்க, இந்த கையேடோட நோக்கம் உங்கள சும்மா படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, உங்கள ஆக்டிவா ஒரு விஷயத்துல ஈடுபட வைக்கிறது தான். ஒவ்வொரு பக்கமும் ஒரு புது அட்வென்ச்சருக்கான அழைப்பு. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது பாருங்க. அப்போ இந்த செய்முறை பயிற்சிகள் நமக்கு என்னதான் கத்துக் கொடுக்குது? தியரியில படிச்சது செஞ்சு பாக்குறது, கருவிகளை சரியா ஹேண்டில் பண்றது, பாக்குறத நோட் பண்றதுன்னு ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு ஒரு புது ஸ்கில்ல கொடுக்குது. இது வெறும் மார்க்குக்காக இல்ல, உண்மையான அனுபவத்துக்காக. சரி, நம்ம ஆய்வாளரோட கருவி பெட்டியை திறக்கலாமா? எந்த ஒரு சாகச பயணமா இருந்தாலும் அதுக்கு கரெக்டான கருவிகள் வேணும் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட இந்த மைக்ரோ உலக பயணத்துக்கான கருவிகள் எல்லாம் இங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த கூர்மையான கத்திரிக்கோல் ஏக்தம் துல்லியமா வெட்டவும், இந்த இடுக்கி அதாவது ஃபோர்செப்ஸ் ஒரு பூவோட மெல்லிய இதழ கூட டேமேஜ் பண்ணாம எடுக்கவும் உதவுது. ஒவ்வொரு கருவியும் ஒரு சிற்பியோட உளி மாதிரி, அவ்வளோ முக்கியம். பீக்கர்ஸ், ஃப்ளாஸ்க்ஸ், இந்த கண்ணாடி பொருட்கள் தான் நம்ம சோதனைங்களோட ஸ்டேஜ்னே சொல்லலாம். லிக்விட்ஸை கலக்கிறதுக்கும் சூடுபடுத்தவும் பத்திரமா வச்சுக்கவும் இது ரொம்ப உதவுது. இது இல்லாம ஒரு லேபே கிடையாது, பாத்துக்கோங்க. ஆனா நம்ம கருவி பெட்டியில இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கருவி இருக்கு. அது ஒரு புது உலகத்தையே நமக்கு காட்டப் போகுது. இதோ நம்ம பயணத்தோட ஹீரோவே இவருதான். கூட்ட நுண்ணோக்கி, அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது சும்மா ஒரு கருவி கிடையாதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு முழு பிரபஞ்சத்தையும் திறந்து காட்டுற ஒரு சாவி. ஒரு புது உலகத்தை பார்க்க நீங்க தயாரா? ஒரு புது உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சில ரூல்ஸை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? லேப் சேஃப்டிங்கிறது நம்ம பயணத்தோட கோல்டன் ரூல். இது நம்மளையும் பாதுகாக்கும், நம்ம சோதனைகளையும் பாதுகாக்கும். இந்த விதிகள்லாம் சும்மா கட்டுப்பாடுகள்னு நினைக்காதீங்க. இது நம்மளோட பாதுகாப்பு கவசங்கள். மைக்ரோஸ்கோப்பை 2 கையால தூக்கணும், கெமிக்கல்ஸை நேரடியா ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விபத்துக்களை தடுத்துடும். சரி, இப்போ மைக்ரோஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அந்த மறைஞ்சிருக்கிற உலகத்தோட கதவை துறக்கிறதுக்கான திறமை. ஓகே, இப்போ முதல் பார்வையோட நேரம் வந்தாச்சு. நம்ம கருவிகள் ரெடி, ரூல்ஸ் தெரியும். இப்போ உயிரோட அடிப்படையான பில்டிங் பிளாக்ஸ், அதாவது செல்களை முதல் முறையா பார்க்க போறோம். முதல்ல வெங்காயத்தோல்ல இருந்து ஒரு ஸ்லைடர் ரெடி பண்ணலாம். அந்த மெல்லிய தோலை உரிச்சு அதுக்கு சாஃப்ரன் சாயம் போடுவோம். இந்த சிகப்பு சாயம் எதுக்குன்னா செல்லோட பாகங்களை நம்ம தெளிவா பாக்குறதுக்கு தான். அப்புறம் ஏல் பபிள்ஸ் வராம ரொம்ப மெதுவா ஒரு ஆங்கிள்ல அந்த கவர் லிப்பை மூடணும். இது ரொம்ப முக்கியம், இல்லனா நமக்கு தெளிவா தெரியாது. தாவர செல்களை பார்த்துட்டோம். அடுத்து என்ன? இப்போ நம்ம கிட்ட இருந்தே ஒரு சாம்பிள் எடுத்து விலங்கு செல்கள் எப்படி இருக்குன்னு பாப்போமா? நம்ம கண்ணத்தோட உள்பக்கத்திலிருந்து எடுக்கிற செல்கள் ஒரு சூப்பரான கம்பாரிசனை கொடுக்கும். இப்போ இந்த 2 செல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். வெங்காய செல்லுக்கு ஒரு செங்கல் சுவர் மாதிரி ரொம்ப உறுதியான ஒரு செல் சுவர் இருக்கு. இதுதான் தாவரங்களுக்கு அந்த ஸ்டிஃபான வடிவத்தை கொடுக்குது. ஆனா நம்ம கண்ணத்து செல்லுக்கு அந்த செல் சுவர் கிடையாது. அதனாலதான் அதோட வடிவம் ஒரு மாதிரி ஒழுங்கில்லாம இருக்கு. பாத்தீங்களா? இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் தாவர உலகத்துக்கும் விலங்கு உலகத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தையே நமக்கு காட்டுது. இதுதான் அறிவியலோட அந்த ஆஹா மோமெண்ட். நம்ம பார்த்த இந்த முதல் பார்வை ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய உலகத்தோட நுழைவு வாயில் மாதிரி. நாம கத்துக்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம அட்வென்ச்சரோட கடைசி டெஸ்டுக்கான தயாரிப்பு தான். செய்முறை தேர்வு, அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம், நம்ம அறிவை சோதிக்கிற ஒரு களம். நம்ம பயணம் இதோட முடியல. பூக்களோட ரகசியங்கள், மண்ணோட மர்மங்கள், அப்புறம் மைட்டோசிஸ், அதாவது ஒரு செல் 2ஆ பிரியிற அந்த அற்புதன்னு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பயிற்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு புது கண்டுபிடிப்பு. ஆக நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் நாம கண்டுபிடிக்காத எண்ணற்ற ரகசியங்களால நிறைஞ்சிருக்கு. இந்த கருவிகளும் அறிவும் இப்போ நம்ம கையில இருக்கு. அடுத்ததா நாம எந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை கண்டுபிடிக்க போறோம்? அது உங்க கையில தான் இருக்கு.